அதுக்கு தான் வந்து நான் போயிருந்தேன். சரி, நான் இது வரைக்கும் அவங்கக்கிட்ட ஒரு புடவை வந்து ஆன்லைனில் வாங்கியிருக்கேன். ஓகேவா? அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் இப்போ வந்து சொல்லலை. அப்புறமா வீடியோட இடையில வந்து நான் சொல்கிறேன். சரி, நேரில் போய் பார்ப்போம் என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா அவங்களோட பேஜை வந்து இப்போ இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், திறந்தாலே அவங்க தான் வந்து வருவாங்க. நான் நிறைய அவங்களோட சாரீஸ்லாம் வந்து பார்த்துருக்கேன். பட் வாங்குவோமா வேணாமா அப்படின்னு நிறைய தடவை ஆக்சிலேஷன்லேயே வந்து இருந்துட்டு வாங்காமலே விட்டுருக்கேன். ஒரே ஒரு தடவை மட்டும்தான் சாரீ வாங்கினேன், ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக. அந்த சாரியோட இமேஜும் இடையில வந்து அட்டாச் பண்ணுறேன். ஓகேவா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் என்னோடய ஹானஸ்ட் ரிவ்யூ தான் வந்து இருக்கும். ஏன்னா நான் வந்து அவங்களோட ஃபாலோவரும் கிடையாது, அதே போல் அவங்களோட நான் ஃபாலோவர் லிஸ்ட்லேயும் கிடையாது. அதாவது அவங்கள குறை சொல்கிறதும் வந்து எனக்கு மோட்டிவ் கிடையாது. பட் நான் என்ன பார்த்தேனோ அதோட ரிவ்யூ தான். ஏன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருமே மதுரை எக்ஸ்போ போட்டிருக்காங்க, நீங்கள் போகலையா, பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. உண்மையை வந்து சொல்ல போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு. அதாவது கலர் காம்பினேஷன் இருக்கும் பார்த்தீங்களா, சூப்பர் கலர் காம்பினேஷன்லாம் இருந்தது. இப்போ என் கையில் பார்க்குற எனக்கு இந்த சாரியெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அந்த ரேட்டு தான் கொஞ்சம் கூடுதலாக இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா ரேட்டு வந்து நான் பார்க்கும்போது எனக்கு வந்து என்னென்னா எல்லா சாரியுமே வந்து பார்த்திங்கன்னா 1500 1600 அந்த மாதிரி வந்து பார்த்தேன். ஆனால் அதோட குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு அப்படி வந்து ஃபீல் ஆகலை. ஏன் அப்படின்னா நான் வந்து இப்போது என்னோடய சேனல் ஃபுல்லாகவே வந்து ஒரு ஷாப்பிங் சேனலாக தான் வந்து கன்சிடர் ஆகுது. நான் வந்து சிவா டெக்ஸ்டைலாக இருக்கட்டும், சென்னை சில்க்ஸாக இருக்கட்டும், நிறைய கடைகளுக்கு வந்து போகிறேன், நிறைய சேலை வந்து பார்க்குறேன். அப்படிங்கிறப்போ அந்த சேலையும் இந்த சேலையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதோட குவாலிட்டி அதுக்கேற்ற மாதிரி இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எனக்கு தோணுச்சு பர்சனலாக. ஏன் அப்படின்னா சென்னை சில்க்ஸில் நான் இந்த மாதிரியான சாரீஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1200 அந்த மாதிரி எல்லாமே நான் வாங்கியிருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2500 அப்படிலாம் வந்து சேலை இருந்தது. ஆனால் ஒரு சில சேலை வந்து ஒர்த்தாக இருந்துச்சுங்க. ஆனால் நீங்கள் வந்து போய் தேடணும். அந்த மாதிரி போய் தேடுற டைம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பெட்டராக வந்து இருக்கலாம். ஆனால் கலர் காம்பினேஷனை அடிச்சுக்கவே முடியாதுங்க. நிறைய குட் கலர் காம்பினேஷன் வந்து வச்சுருக்காங்க. இது இவங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அதனால் இந்த டிசைன் எல்லாமே வந்து அவங்க ஓனாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட கலர் சாய்ஸ் அண்ட் பேட்டர்ன் சாய்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம அப்சல்யூட்டாக வந்து ஒரு தம்ஸ் அப் கொடுக்கணும். ஏன்னா உண்மையாகவே வந்து கலர் காம்பினேஷன்ஸ் வந்து அழகாக இருந்தது. இந்த கலர் சாரீ, இந்த கலர் ப்ளவுஸு, அந்த மாதிரியான பேட்டர்ன்லாம் வந்து சூப்பராக வந்து கொடுத்துருந்தாங்க. நீங்கள் வந்து குவாலிட்டியோ காஸ்ட்டோ நான் பார்க்க மாட்டேன், ஆனால் எனக்கு வந்து ஃபோட்டோவில் பார்க்க வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரெஃபர் பண்ணலாம். ஏன் அப்படின்னா அவங்க கட்டுற ஃபோட்டோ அந்த சாரீ எல்லாமே நீங்கள் வீடியோவுக்கு பார்க்கும்போது அவ்வளோ பளிச்சுன்னு தெரியும். அந்த மாதிரி வந்து இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ மெயினாக வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோவுக்கு வந்து சாரீ நல்லா இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா போகலாம். பட் ரியலாக வந்து காசுக்கான ஒர்த்தான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மாதிரி தெரியலை. எனக்கு வந்து நான் என் ஹஸ்பண்ட்கிட்டையும் அதை தான் சொல்லியிருந்தேன். சென்னை சில்க்ஸ் பெட்டர், மதுரையில் இருக்கிறவங்களுக்கு சென்னை சில்க்ஸே போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் சொல்லியிருந்தேன். நிறைய சாரீஸ் அதான் சொன்னால ஒரே பார்த்த பேட்டர்னாக இருந்துச்சு. இந்த சாரீ பார்க்குறேன் பார்த்தீங்களா, ப்ளூ வித் எல்லோ, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு அதான் சொல்கிறேன்ல, ஒவ்வொரு ரோவ்லையுமே சொல்ல போனால் ஒரு 4 புடவையிலேருந்து 5 புடவை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அதோட ரேட்டு பார்க்கும்போது கொஞ்சம் கூடுதலாக இருக்கவும் நான் எதையுமே வந்து எடுக்கவே இல்லை. நான் எதையுமே பர்ச்சேஸ் பண்ணவே இல்லைங்க, வீடியோலேயே சொல்லிடுறேன். நான் ஒரு புடவை கூட பர்ச்சேஸ் பண்ணவே இல்லை. ஏன் அப்படின்னா எனக்கு நம்ம போவோம், நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்தது அப்படின்னா எடுப்போம். போனோம் அப்படிங்கிறதுக்காக எடுக்க வேணாம் அப்படின்னா. ஆனால் கூட்டமாக இருந்தது. நான் போனது வேறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாட்டர்டே ஈவினிங் போல் போயிருந்தேன். ஓரளவு கூட்டமாக இருந்துச்சு. சண்டே ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் போகலை. இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகேவா, ஸ்கை ப்ளூ வித் பர்பிள் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்குமே. ஆனால் இது வந்து எப்படி சொல்கிறது, பட்டு துணிலே இந்த வளன்னு இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு மாதிரி வலுவிக்கிட்டே போகும்ல, அந்த மாதிரியான ஒரு கிளாத்தாக வந்து இருந்துச்சு. இந்த இடத்துல இருக்கிற எல்லா சாரியுமே வந்து 2500 3000 அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய சேலை தான். கலர் சூப்பராக இருந்தது. பட் மொட சில்க்குன்னு நான் நினைக்கிறேன். அதாவது இப்போ கட்டினோம்னா அந்த ப்ளீட்டிங் வந்து அப்படியே நிற்குமாங்கிறது வந்து எனக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா இவங்கக்கிட்ட நம்ம வாங்குகிற சேலையெல்லாம் அவங்க வந்து ப்ளீட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா, அதனால் அவங்களுக்கு கட்டும்போது நல்லா நிற்கும். இப்போ நான் வந்து ஒரு சாரீ வாங்கினேன் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு 1090 சம்திங் ஒரு சாரீ. நான் வாங்கினப்போ எனக்கு ப்ளீட்டே நிற்கலை. ஏன் அப்படின்னா அவங்க அயன் பண்ணி கட்டிடுறாங்க. நம்மள்கிட்ட கொடுக்கும்போது நம்ம சாதாரண சாரியை போய் அயன் பண்ணுவோமா, ப்ளீட்லாம் வந்து ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு
கல்யாணத்துக்கு போகிறோம், வெறும் பட்டு சேலை கட்டுறோம் அப்படின்னா ப்ரீப்ளீட் கொடுப்போம். ஒரு 1000 ரூபா சேலையை ப்ரீப்ளீட் பண்ணுவோமானா பண்ண மாட்டோம். ஏன்னா அவங்களுக்கு ப்ரொமோஷன் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ப்ரீப்ளீட் பண்ணி கட்டிட்டு வருவாங்க. நமக்கு கட்டும்போது பார்த்தீங்க அப்படின்னா படாத பாடு பட்டுட்டேன். அந்த சேலை கட்டுறதுக்கெல்லாம் இமேஜ் வேணாலும் சைடில் கொடுக்குறேன். அது அவங்கக்கிட்ட வாங்கினது தான். அவங்களோட இன்ஸ்டா பேஜ் பார்த்தாலுமே வந்து தெரியும், போட்டிருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வாங்கினது தான். அதுபோல் இந்த செக்ஷனில் தான் எனக்கு வந்து கொஞ்சம் வந்து டிசப்பாயிண்ட் ஆகிருந்துச்சு. ஏன்னா அந்த இதெல்லாம் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற சாரீ, ஆனால் கிளாத் ஒரு மாதிரி நல்லாவே இல்லைங்க. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு அந்த கிளாத் நேம் வந்து தெரியல. அது ஒரு மாதிரி வளவலன்னு இருந்துச்சு. ஓகேவா, எனக்கு அது வந்து இது இல்லை. அதுவும் இல்லாமல் இங்கே நான் பார்த்த சேலை வந்து 1350 ரூபா. அந்த இப்போ பார்த்துட்டு இருக்க சேலையெல்லாம் இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. நீங்கள் இப்போ கூட என்னோட தம்பியோட நலங்கு ஃபங்க்ஷன் போய் பார்த்தீங்க அப்படின்னா நான் இதே சேலையே கட்டியிருப்பேன். பட் அந்த சேலை பார்த்தீங்கன்னா 1100 தான் வந்திருந்துச்சு. ஆனால் ஒர்த்தான இதுனா இந்த லெனன் காட்டன் சொல்லுவேன். அவங்கள்ட்ட இருந்த லெனன் காட்டன் சாரீஸ் எல்லாமே டூ ஒர்த்துங்க. ஓகேவா, இப்போ நான் சொன்ன மாதிரி குறையவே சொல்ல மாட்டேன். ஏன்னா நல்லா இருக்கிற பொருளை நல்லா இருக்குன்னு சொல்லணும். நல்லா இல்லைன்னு ஒரு பொருளை நான் வந்து சொல்ல விரும்பலை. எனக்கு அந்த பொருள் வந்து அந்த காசுக்கு நல்லதாக படலைன்னு தான் நான் சொன்னேன். ஆனால் இவங்கள்ட்ட லெனின் காட்டன் எல்லாமே சூப்பராக இருந்தது. கலராக இருக்கட்டும், மெட்டீரியல் கிளாத்தாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு 799, 899, 999 அந்த சாரீ. அதே போல் சாஃப்ட் சில்க் சாரியுமே நல்லா இருந்துச்சு. ரேட்டும் வந்துட்டு கரெக்டாக இருந்தது. 1500, 1400, 1300 இது வந்து கரெக்டான ரேஞ்சு. இங்கேயும் வந்து அதே ரேட்டில் தான் வந்து விற்கிது. ஸோ ஸ்பேஸ் சில்க் சாரியும் லெனன் காட்டனும் நான் ப்ரெஃபர் பண்ணுவேன். ஜுவல் டூ காஸ்ட்லி, அதனால் நான் அந்த பக்கம் போகலை.